ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதக்கிட்டு அது கூட வந்து கொழுந்து இலை இருக்கும் இல்லையா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அதுவும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் வதக்கிடுவோம், இது இருந்தால் வீணாக தான் போகுது காஞ்சி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்த பையன் சொல்கிறான், என்னம்மா இலத்தடெல்லாம் போட்டு சமைச்சு சமைச்சு என்கிட்ட தர அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே பரவாயில்லடா, அதெல்லாம் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தாளிப்பு போடுவோம்னு சொல்லிட்டு சாம்பாருக்கும் இதுக்கும் ஒரே தாளிப்பாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கும் சட்னிக்கும் தாளிப்பு போட்டாச்சு. இது காலையிலேயே செஞ்ச சாம்பார், இது வந்து சட்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னம்மா தட்டுலேயும் இலையா தர அப்படின்னு பார்த்தா அது கற்பூரவள்ளி இலை, கோல்டு வராமல் இருக்கிறதுக்காக டேட்ஸு கொண்டக்கடலை இதுதான் ஹெல்தி பிளேட்டாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வத்தல் வறுக்கலான்னு பார்த்தா நிறைய எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல், சாம்பார், சாதம், மாம்பழம், வத்தல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்து முளைக்கட்டின வெந்தயம், வேக வச்சு கொண்டக்கடலை, முளைக்கட்டின பச்சைப்பயிறு, 2 தோசை சட்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிட்டு இதுங்கெல்லாம் காய்கறிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு காயும் வாங்கிட்டு கறி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கறியும் வாங்கினது, ப்ரான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் வாங்கி கொடுத்தா அந்த பாட்டி குடுகுடுன்னு எடுத்துகிட்டு போனாங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பின்னாடியே போனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டுக்கு என்னாலலாம் செய்யவே முடியாது. இதெல்லாம் ப்ரானெல்லாம் தோலெல்லாம் உரித்து அந்த இதெல்லாம் உரிக்கிறதுனா எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரமாச்சும் ஆகும். பார்த்தா அங்கே ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ்லேயே எல்லாத்தையும் கடகடன்னு உரித்து கிடச்சிட்டு முடிச்சிட்டாங்க. அதை வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நொங்கு விற்றுட்ருந்தாங்க. நம்ம நொங்கு பிரியராச்சு, அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ப்ரான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு ப்ரானை வந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து அதில் போட்டு அழகாக பாருங்கள், ப்ரான் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக வர கிடச்சிது. அதனால் ஃப்ரெஷ் ப்ரானுக்கு வாங்கி மசாலா இருக்கிற மசாலா எல்லாத்தையும் கொட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மசாலாவையும் கொட்டி மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, கரம் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மசாலாவும் போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி உப்பு கரெக்டான உப்பு போடணும்டா சாமி அப்படின்ட்டு அதையும் போட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டியாச்சு. எல்லா இடத்துலையும் மசாலாவை படுற மாதிரி பெரட்டா அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா சுருண்டி போய் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ பரவாயில்ல, எங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தொட்டுக்கையாச்சு கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கருவேப்பிலையை தூவி விட்டு அதையும் தொட்டுக்கை வச்சா இதுதான் எங்களோட லஞ்சு. ப்ரான் தொட்டுக்கையோட எங்களோட லஞ்ச் முடிஞ்சிச்சு.